அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸலத்தில் அதாவது ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. குரூப் 2 2A எக்ஸாமுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைம் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு வந்து சாதாரண ஒரு அப்டேட் தானே அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட். ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் நடந்தது. யூடியூப்பில் வந்து செய்தி சேனலில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய எக்ஸாம், அதாவது டிஆர்பி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கூட மாணவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டாக போனதுனால வந்து எக்ஸாம் அலோவ் பண்ணாமல் அவங்கள வந்து கேட்லேயே க்ளோஸ் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் அனுப்புனதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய மாணவர்கள் வந்து கண்ணீரோட கதறது, போராட்டம் பண்ணுறது, ஸோ அழுவுறது, இந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு எக்ஸாம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்தது செய்தி சேனலில். 1 நிமிடம் காலதாமதம் ஆனதுனால எக்ஸாம் அலோவ் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு ஒரு வீடியோ வந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் நடந்தது டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க. ஆனால் 1 நிமிஷம் தான் லேட் ஆகிருக்கும். ஆனால் 1 நிமிஷம் லேட் ஆனதுக்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கேட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து அலோவ் பண்ணலை, ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப அழுகுறாங்க. 1 நிமிஷம் தான் லேட் ஆகிடுச்சு, அலோவ் பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்குறாங்க. ஆனால் வந்து அலோவ் பண்ணலை. ஸோ 1 நிமிடம்ன்றது எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது, அந்த 1 நிமிஷம் லேட் ஆனதுனால அந்த எக்ஸாமை எழுத முடியாமல் வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஸோ அதனால தான் முன்கூட்டியே இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் குரூப் 2 2A ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுன்னே சொல்லலாம். டைம் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் டைம் வந்து 8:30ன்றாங்க, காலையில் 8:30. கிரேஸ் டைம் வந்து 9 AM போட்டிருக்காங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 9:30 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சாதாரண ஒரு அப்டேட் மாதிரி தான் தெரியும். கீழே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கேண்டிடேட் ஷுட் பி பிரசன்ட் இன்சைட் த எக்ஸாமினேஷன் வெனு பிஃபோர் த ரிப்போர்ட்டிங் டைம் பண்ணுறாங்க. 8:30 ரிப்போர்ட்டிங் டைம்னா 8:30க்கு முன்னாடியே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 8:30க்கு முன்னாடியே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகணும். 1. 2வது பாயிண்ட் வந்து நோ கேண்டிடேட் வில் பி அலவுட் த என்டர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வெனு ஆஃப்டர் த கிரேஸ் டைம் மென்ஷன் த அபோன்றாங்க. ஸோ கிரேஸ் டைம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 9 மணி. அப்போ 9 மணிக்கு மேலே நாங்கள் எக்ஸாம் சென்டருக்கு உள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்ல வராங்க. ஸோ 9 மணிக்கு மேலே 9:01 அப்படின்னு 1 நிமிடம் ஆனால் கூட நம்ம வந்து எக்ஸாம் சென்டருக்கு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. ஸோ லட்சக்கணக்கான பேர் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். நிறைய பேர் வந்து கனவோட இந்த குரூப் 2 2A எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ டைம் ஷெடியூல் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. ஸோ ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் தொடக்கத்திலே கொடுத்துருவாங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் தொடக்கத்திலே கொடுத்துருவாங்க. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஆல் டிக்கெட் கொடுப்பாங்க. நமக்கு 14/9/2024 எக்ஸாம், 14 தான் எக்ஸாம் இல்லையா. அப்போ நம்ம வந்து ஒரு 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதம் நம்ம இறுதியில் வந்துட்டோம். மேபி இந்த வீக் இறுதியில் கூட கொடுக்கலாம், அல்லது நெக்ஸ்ட் வீக் தொடக்கத்தில் கூட ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஹால் டிக்கெட் கொடுத்த உடனே நமக்கு எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே போட்டிருக்காங்க, அது நம்ம வீட்டிலேருந்து போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், பஸ்ஸில் போகணுமா, பைக்கில் போகணுமா, கூட யாராவது கூப்பிட்டு போகணுமா, எவ்வளோ டைம் போய் சேரணும், அது எங்கே இருக்குது அப்படிலாம் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரே பேர்லேயே அந்த காலேஜ் ஸ்கூலில் வந்து நேம்லாம் சேஞ்ச் இருக்கும். எக்ஸாம் சென்டரை மாற்றி போனவங்க கூட உண்டு. ஸோ அதே பேர் தான் இருக்கும், அந்த காலேஜ் பில்டிங்கே வேறு இடத்துல இருக்கும். அந்த பில்டிங் போய் சேர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகிடும். அந்த மாதிரி மாற்றி போகிறது கூட உண்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எக்ஸாம் சென்டர் எக்ஸாக்டாக எங்கே போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடியே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மாற்றி போட்டிருந்தா கூட அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். கடைசி டைமில் நம்ம போகும்போது ஏதாவது கொஞ்சம் இது மாதிரி மாற்றி போகிறது, இல்லை கொஞ்சம் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம் சென்டருக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லை ஒரு 10 நிமிஷம் நடந்து போகிற மாதிரி இறக்கி விட்டாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அங்கேருந்து போய் ரீச் ஆகிறதுக்கு அந்த 10 நிமிஷம் ஆகிவிடும். சில காலேஜ் சென்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், வெளியே கேட்டில் இறக்கி விட்டாங்கன்னா அந்த உள்ள பில்டிங் போய் சேர்றதுக்கே 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடக்கிற மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப தூரத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாக்ட் டைமுக்கு உள்ளே போகணும்னு நினைக்காம 1 ஹவருக்கு முன்னாடியே எக்ஸாம் சென்டருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்றத வந்து மைண்ட் செட்டில் இப்பயே வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வருடக்கணக்காக படிச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய எய்ம், ஒரு ட்ரீமாக கூட இருக்கலாம். ஆனால் 1 நிமிஷம் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. அதனால தான் முன்கூட்டியே அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த டைம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் நடந்தது இல்லையா, அதில் 1 நிமிடம் லேட்டாக போனதுனால அந்த கேண்டிடேட்டை வந்து எழுத விடல. அவங்க வந்து கெஞ்சி கேட்குறாங்க, அழுகுறாங்க. ஆனால் அந்த அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் வந்து லேட்டாக வந்துட்டீங்க, நாங்கள் எழுத விட மாட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. டிவியில் அப்படியே லைவாக வந்து போடுறாங்க. ரைட்டா? ஸோ அதை பார்க்கும்போது நமக்கே வந்து கஷ்டமாக இருக்குது. என்னங்க 1 நிமிஷம் லேட்டாக போனதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களேன்னு. ஸோ அதனால் 1 நிமிடன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டாக டைம் ஷெடியூலை ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாமை வந்து சரியான முறையில் வந்து எழுதிட்டு வாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கடைசியில் நெருங்கிட்டு இருக்கிறோம், ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ விரைவில் யூடியூப்பில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், நமக்கு இலவச முழு மாதிரி தேர்வு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம கொடுப்போம். ஸோ தொடர்ச்சி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.